السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 26வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் தற்பொழுது சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 22வது அத்தியாயம், அல் குர்ஆனின் 22வது அத்தியாயமான சூரா ஹஜ்ஜின் 30 முதல் 33வது வசனங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3-4 வசனங்களுமே எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்கிறது. அதுதான், நாங்கள் அல்லாஹ்வினுடைய சின்னங்களை கௌரவப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை மதிக்க வேண்டும், இஸ்லாத்தின் கடமைகளை மதிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை சொல்வதோடு ஏகத்துவத்தின் முக்கியத்துவம், இணை வைப்பின் பாதிப்பு, அதனுடைய விபரீதம், அதே போன்று காபிர்களிடத்திலே காணப்பட்ட தவறான நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்தல் போன்ற பல்வேறு விடயங்களை அது எங்களுக்கு சொல்கின்றது. அந்த வகையிலே இதிலே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகளை உண்ணுவதற்கு அனுமதித்திருக்கின்றான், உங்களுக்கு தடை செய்யப்பட்ட விடயங்களை தவிர. அப்படி என்றால் இது எதற்காக சொல்லப்பட்டது என்றால், உம்ராவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லது ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய நேரத்திலே வேட்டையாடுவது ஹராம், வேட்டையாடுவது கூடாது, வேட்டையாடி அதனை உண்பது கூடாது. அவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்திலே எந்த விதமான மிருகங்களையும் உண்ணக்கூடாது என்று சிலர் நினைக்கலாம் என்பதற்காக உங்களுக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு விளக்கத்தின்படி, காஃபிர்கள் தமக்கு விரும்பியவற்றை ஹலாலாக்கி கொண்டார்கள், விரும்பியவற்றை ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அனுமதித்தவற்றை கூட அவர்கள் தமது சொந்த வெறுப்பின் பிரகாரம் அதனை ஹராமாக்கி கொண்டார்கள். இதனை அல்லாஹ் தஆலா தடுத்து, அல்லாஹ் தஆலா அனுமதித்தவைகளை நீங்கள் தடை செய்ய முடியாது என்ற விடயத்தையும் இதிலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இந்த வசனங்களில் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான விடயம், நீங்கள் சிலை எனும் அசுத்தத்தை, அருவருப்பான அந்த சிலை வணக்கத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கு அல்லாஹ் தஆலா சிலை வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அருவருப்பானது என்று சொல்கிறார். எப்படி அருவருப்பான அசுத்தமான விடயங்கள் எங்களுடைய உடம்பிலே அல்லது எங்களுடைய பொருட்களிலே படுவதை நாங்கள் விரும்ப மாட்டோமோ, அதே போன்றுதான் இந்த இணை வைப்பு, இந்த சிலை வணக்கம், இதுவும் எங்களோடு வந்து சேர்ந்து விடுவதை நாங்கள் அருவருப்பாக கருத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதனை சொல்லும் பொழுதும், இந்த இணை வைப்பு சிலை வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனை அல்லாஹ் தஆலா பொய்யான வார்த்தையோடு இணைத்து சொல்கிறார். பொய்யான பொய்யானவற்றை கூறுவதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன்? பொய்யும் இணை வைப்பும் இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. பொய்யும் இணை வைப்பும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் உண்மையாக இருக்குமாறு எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ஏகத்துவத்தையும் உண்மையாக வாழ்வதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வலியுறுத்துகிறான். மன தூய்மை, இஹ்லாஸையும் உண்மை பேசுவதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வலியுறுத்தும். அதேவேளை பொய் பேசுவதையும், பொய்யாக நடந்து கொள்வதையும், இணை வைப்பையும் விட்டு அல்லாஹ் தஆலா தடை செய்கிறார். ஏகத்துவம் என்பது உண்மையின் மிக உயர்ந்த கட்டம்தான் ஏகத்துவம். ஆக உயர்ந்த உண்மை, மிகப்பெரிய உண்மை என்ன உலகத்திலே? அது ஏகத்துவம். அல்லாஹ் மாத்திரம் வணங்கி வருவதற்கு தகுதியானவன் என்பதுதான் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய உண்மை. அதே போல மிகப்பெரிய பொய் தான் இந்த இணை வைப்பு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த இரண்டையும் ஒரே இடத்திலே அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிட்டிருக்கின்றான். அதே நேரத்தில் காபிர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அறுத்து பலியிட்டார்கள். அதனை அல்லாஹ் தஆலா இங்கு தடை செய்கிறான். அப்படி நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கு எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். அதே போல அவர்கள் நினைத்தவற்றை எல்லாம் ஹராம் ஹலால் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சொல்வது பெரும் பொய். அந்த பொய்யை விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கியவற்றை மாத்திரம் நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், அவன் ஹராமாக்கியவற்றை மாத்திரம் நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதிலே நீங்கள் மாற்றம் செய்ய முடியாது என்ற பல விடயங்களை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக அந்த இணை வைப்பினுடைய பாரதூரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது 2 உதாரணங்களை சொல்கிறார். ஒன்று என்ன, இணை வைக்கக்கூடியவர்கள் யாரை போன்று என்று சொன்னால் வானத்திலிருந்து விழுவதை போன்றோ. இணை வைப்பது என்பது வானத்திலிருந்து விழுவதை போன்றோ. அப்படி விழும் பொழுது அவரை என்ன செய்கிறது, பறவைகள் கொத்தி கொண்டு சென்று விடுகின்றன, அல்லது பெரும் ஒரு புயல் வந்து அவரை தூர பிரதேசத்திலே எரிந்து விடுகிறது என்று 2 உதாரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதிலிருந்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஷ்ரிக்கீன்கள் 2 வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். அது சரியா, இது சரியா, இஸ்லாம் சரியா, இணை வைப்பு சரியா, ஏகத்துவம் சரியா, இணை வைப்பு சரியா என்ற சந்தேகத்திலே உள்ளவர்கள். அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லாத அதிலே மூழ்கியவர்கள் என்று 2 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், தௌபா செய்து மீளுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். இன்னும் ஒரு சாரார் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லாத இணை வைப்பாளர்கள். இப்படி 2 சாராராக இருக்கின்றார்கள். அதுதான் தூர இடத்திலே கொண்டு போய் அவர்களை வீசிவிடும் என்று சொன்னால் அவர்கள் திருந்துவது மிக கடினமானது என்ற கருத்தை அறிஞர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சின்னங்களை கௌரவப்படுத்துவதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கு சின்னங்கள் என்று சொன்னால் பல கருத்துக்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. சிலர் இந்த பலிப்பிராணிகள், குர்பானி பிராணிகள், அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்ல, ஹஜ்ஜுடைய கடமைகளோடு, ஹஜ் கிரியைகளோடு சம்பந்தப்பட்டவைகள் என்று மாத்திரம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பொதுவாக இஸ்லாத்தின் எல்லா விதமான கடமையாக்கப்பட்ட அம்சங்களும் இதிலே உள்ளடங்கும் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி 3 கருத்துக்களும் இருக்கின்றன. இதனை நாங்கள் அதை பொறுத்து அந்த ஷாயிருக்கு நாங்கள் என்ன கருத்தை கொடுக்கிறோமோ அதை பொறுத்து அதற்கு பின்னால் உள்ள வசனங்களுடைய கருத்துக்களும் வித்தியாசப்படும். உதாரணமாக 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நகும் ஃபீஹா மனாஃபிஉ இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிலே உங்களுக்கு பயனடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் என்ன, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பயனடைந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது அந்த ஷாயிருக்கு என்ன கருத்தை நாங்கள் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து வித்தியாசப்படும். ஷாயிர் என்று சொன்னால் அந்த பலிப்பிராணிகள் என்று நாங்கள் சொன்னால், ஆம், அந்த பலிப்பிராணிகளை நீங்கள் பலியிடும் வரைக்கும் என்ன செய்யலாம், உங்களுக்கு அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிலே உள்ள பயன்பாடுகளை நீங்கள் அதிலே ஏறி பிரயாணம் செய்யலாம் ஒட்டகத்திலே. அதே போல அதில் இருந்து பால் கறந்து குடிக்கலாம், அதனுடைய முடிகளின் மூலமாக உங்களுக்கு பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்படி என்னென்ன பயன்களை அதன் மூலமாக நீங்கள் அடைய முடியுமோ அவற்றை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். காபிர்களிடத்திலே அந்த காலத்திலே காபிர்கள் அவர்கள் இங்கு பலியிடுவதற்காக அடையாளமிட்டு விட்டால், பலியிடுவதற்கென்று அவர்கள் மிருகங்களுக்கு அடையாளமிடுவார்கள், இது பலியிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட பிராணிகள் என்பதை காட்டுவதற்காக. அப்படி அடையாளமிட்டு விட்டால் அவர்கள் அதற்கு பின்னால் அதிலே எந்த விதமான பயனையும் பெற மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதுக்கு மாற்றமாக இல்லை, நீங்கள் அதனை பயன்பெறுவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. சிலர் அதே போல காபிர்களிடத்திலிருந்து அந்த வளமைக்கு மாற்றமான ஒரு விடயமும் அதிலே காணப்படுகிறது. அதே நேரத்தில் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பலிப்பிராணிகளை கௌரவப்படுத்த வேண்டும். யார் அதனை கௌரவப்படுத்துவார்களோ அது அவருடைய உள்ளத்தில் உள்ள தக்குவா என்று சொல்லும் பொழுது சில மக்கள் நினைக்கலாம் அதற்கு அதிலே இருந்து நாங்கள் எந்த பயனையும் பெற முடியாதோ என்ற சில வேளை ஒரு சிந்தனை வரலாமே. அதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அதனை பயனடையலாம் என்று எங்களுக்கு சொல்கிறார். அடுத்ததாக அந்த ஷாயிர் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்று நாங்கள் சொன்னால், அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடியும் வரைக்கும் நீங்கள் அந்த காலத்திலே வேறு வேறு பயன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். வணக்கமல்லாத வியாபாரம் போன்ற பயன்களை நீங்கள் அடைந்து கொள்வதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பொதுவான எல்லா இஸ்லாத்தின் வணக்கங்களும் அதைத்தான் இங்கு ஷாயிர் என்பது குறிக்கின்றது என்று நாங்கள் சொன்னால், இலா அஜலின் முஸம்மா, அவருக்கு மறுமை வரைக்கும் அதன் மூலமாக பயன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பது அதனுடைய கருத்து. அதனுடைய பயனை அவர் இந்த உலகத்திலே மறுமை வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருப்பார், மறுமையிலும் அது கிடைக்கும், மறுமை வரைக்கும் உங்களுக்கு அதிலே பயன் கிடைக்கும் என்ற கருத்து. அதிலே உங்களுக்கு கூலி கிடைக்கும், உங்களுக்கு அதன் மூலமான நலவுகள் கிடைக்கும் என்ற அர்த்தம் எல்லாம் அதற்கு கொடுக்கலாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சும்ம மஹில்லுஹா இலல் பைத்தில் அதீக், பின்பு அதனுடைய இடம், மஹில்லுஹா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. மேலே உள்ள அந்த ஷாயிருக்கு நாங்கள் என்ன கருத்தை கொடுத்தோம் அதன் அடிப்படையில் இதனுடைய கருத்தும் வித்தியாசப்படும். மஹில்லுஹா என்று சொன்னால் இங்கு 2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று
மிருகத்தை பலிப்பிராணியை குர்பானியை நாங்கள் அறுக்கக்கூடிய இடமும் நேரமும் என்ற கருத்தும் அதற்கு இருக்கிறது. அதாவது அதற்கு பின்னால் அதனை பைத்துல் அதீக் என்று சொல்லப்படக்கூடிய காபாவிலே அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கு பின்னால் அந்த பலிப்பிராணிகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறுத்து பலியிட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திலே அந்த துல் ஹஜ் 10வது தினம் அதற்கு பின்னால் உள்ள நாட்களில் நாங்கள் காபாவின் சுற்று வட்டாரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனை அறுத்து பலியிட வேண்டும். பைத்துல் அதீக் என்று சொன்னால் நேரடியான கருத்து காபா தான். அது பைத்துல் அதீக் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பழைய வீடு, பழைய அதீக் என்று சொன்னால் பழைய என்ற கருத்தும் இருக்கிறது. இது ஒன்று அநியாய காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது என்ற 2 கருத்துக்களும் அதற்கு இருக்கின்றன. எனவே பைத்துல் அதீக் என்றால் 2 கருத்தும் அதற்கு பொருத்தமானது. மிக பழமையான பள்ளிவாயில், அதே போல அநியாய காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இல்லம். இங்கு நாங்கள் அறுத்து பலியிடுவது காபத்துல்லாவிலே என்று சொன்னால், காபத்துல்லாவிலே நாங்கள் அறுத்து பலியிடாமா அல்லது அதை சுற்றியுள்ள பள்ளிவாயில் பலியிடாமா என்றால் பலியிட முடியாது. அப்படி என்றால் என்ன கருத்து? அந்த ஹரத்தினுடைய எல்லையை குறிக்கின்றது. காபத்துல்லா இருக்கக்கூடிய அதனுடைய அந்த புனித எல்லை, காபத்துல்லாவை குறிப்பிடுவதன் மூலமாக அந்த புனித எல்லையைத்தான் இங்கு நாடப்பட்டிருக்கிறது. புனித எல்லையைத்தான் நாங்கள் நாடப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த இடத்திலே உள்ள மிக முக்கியமான சின்னத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அந்த இடத்தை எங்களுக்கு குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இது யாருடைய கருத்தின் பிரகாரம் இந்த விளக்கம் பொருத்தமானது என்றால், ஷாயிர் என்று சொன்னால் அது பலிப்பிராணிகள், குர்பானி பிராணிகளை குறிக்கின்றது என்று சொன்னவர்களுடைய விளக்கத்தின்படி இது பொருத்தமானது. அடுத்த கருத்தின்படி ஹஜ் கிரியைகள் என்று சொன்னவர்களுடைய விளக்கத்தின்படி இந்த இடத்திலே மஹல்லுஹா என்று சொல்வது இஹ்ராமிலிருந்து வெளிவருவதை குறிக்கும். அப்படி என்றால் ஹஜ்ஜை முதற்கட்டமாக முடித்துக் கொள்வது. ஹஜ் என்பது எங்களுக்கு தெரியும் 2 கட்டங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தஹல்லுல் அவ்வல், அத்தஹல்லுல் ஸானி. முதலாவது ஒரு தஹல்லுல், இரண்டாவது ஒரு தஹல்லுல். முதலாவது ஹஜ்ஜுடைய 10வது நாள் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் நாங்கள் செய்துவிட்டால் அன்று நாங்கள் முதல் தஹல்லுல் முடிந்து விடுகிறது. இறுதியாக 2வது தஹல்லுல் அந்த நாங்கள் கடைசியாக மினாவிலே 2வது நாளோ அல்லது 3வது நாளோ கல்லறிந்து விட்டு தவாஃபுல் வதா முடித்ததன் பின்னால் தான் அந்த 2வது தஹல்லுல் ஏற்படும். எனவே அந்த வகையில் தான் இந்த மஹல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஹ்ராமிலிருந்து வெளிவருவது. இந்த இஹ்ராமிலிருந்து வெளிவருவது எதன் மூலமாக சாத்தியப்படும்? இது முதலாவது தஹல்லுலை தான் சொல்லியிருக்கிறார்கள். காபத்துல்லாவை வலம் வருவதைத்தான் இந்த இடத்திலே குறிக்கின்றது என்பதாக இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துக்கு 2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. என்ன கருத்தை சொன்னாலும் அது பொருத்தமான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், எதிரே நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை விட்டுவிட்டு இணை வைப்பின் பக்கம் செல்லக்கூடியவரை வானத்திலே இருந்து விழக்கூடிய ஒன்று கோப்பாக்கி இருக்கிறார். அப்படி வானத்திலிருந்து விழக்கூடிய காலத்தில் அவனை ஒன்று கழுகுகள் கவ்விக்கொண்டு செல்லும், அல்லது பெரும் காற்றொண்டு வந்து அவரை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி எறிந்துவிடும். அதை போன்றுதான் யார் இந்த ஏகத்துவத்திலே இருந்து இறைவைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கென்று சரியான ஒரு சிந்தனை இருக்க மாட்டார். அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் சிதறி எப்படி வாழ்வது, சரியான வழிகாட்டல் என்ன என்பதெல்லாம் தெரியாமல் உலகத்திலே தடுமாறிக்கொண்டு சீரழிந்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அதனை நாங்கள் இன்று மேற்குலகத்திலே எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு பெரும் அறிவாளிகளாக அவர்கள் சிந்தனையாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி இல்லாததன் காரணமாக மிக பெரும் ஒரு சீரழிவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே நடந்த அந்த எப்ஸ்டீன் கோப்புகள் என்ற அந்த அநியாய கார கும்பலின் விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவைகள் எதனை எங்களுக்கு உணர்த்துகின்றன? இதனைத்தான் இவர்கள் எல்லாம் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய தலைவர்கள், அவர்கள் தான் உலகத்துக்கு சட்டமியற்றுவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள். அப்படியானவருடைய நிலைமையை இப்படி என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த ஏகத்துவம், இறை வழிகாட்டல், வழிகாட்டல் இவைகள் எல்லாம் இல்லாமல் இவர்கள் உலகத்திலே தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் இந்த வசனங்களிலே இஸ்லாத்தின் எல்லா விடயங்களையும், இஸ்லாத்தின் சின்னங்கள், அடையாளங்கள், வணக்க வழிபாடுகள்
அவர் அந்த இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் மதிக்க வேண்டும். யார் மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலேதான் உண்மையான ஈமான் தக்குவா இருக்கின்றது. யார் மதிக்கவில்லையோ அவரிடத்திலே உண்மையான தக்குவா, உண்மையான ஈமான் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சில மக்கள் என்ன சொல்வார்கள், செய்யக்கூடிய இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களை எல்லாம் செய்துவிட்டு, கண்ட வார்த்தைகளை எல்லாம், இஸ்லாத்துக்கு எதிரான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு, இஸ்லாத்துக்கு முரணான நடைமுறைகளில் எல்லாம் ஈடுபட்டு விட்டு சொல்லுவார்கள், எங்களுடைய உள்ளம் சீராகத்தான் இருக்கிறது, நாங்கள் உள்ளத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது பொய்யான ஒரு வாதம். அவர்கள் உண்மையிலே அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்துக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இருக்குமாக இருந்தால் அது அவருடைய செயற்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும், அவருடைய தோற்றங்களிலே அது வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படாமல் இருந்தால் அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையான தக்குவா, ஈமான் இல்லை என்பது அவருடைய அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் இஸ்லாத்தினுடைய காரியங்களையும் சின்னங்களையும் கௌரவப்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.